வணக்கம்ங்க. கேட்டலின்பத்தில் நிறைய வரலாறுகள் மற்றும் வகைப்பாடுகள் பற்றி பார்த்துட்டோம். தொடர்ந்து வரலாற்று செய்திகளையே பார்த்தோம்னா பார்த்துட்டே இருக்கலாமுங்க. இன்னும் காந்த நாடாக்கள், இந்த டேப்னு சொல்கிறோம் இல்லையா, மேக்னெட்டிக் டேப், அது குறுவட்டுக்கள், அதாவது இந்த சிடிக்கள், இவற்றை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய வரலாறுகள் இன்னும் மிச்சம் நிறையா இருக்குது. இருக்கிறது இருக்கட்டும்ங்க, அதெல்லாம் பிறகு கொண்டு வருவோம். ஆனால் இந்த மோனோ ஸ்டீரியோ என்ன வேறுபாடுன்னு பல பேருக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவைகளெல்லாம் பற்றி பார்த்தோம்னா நல்லா இருக்கும்னு ஒரு எண்ணம், அவ்வளோதான். இப்போது ஒரே ஒரு ஸ்பீக்கர்லேருந்து பாடல்கள் நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது மோனோ. அப்போது ஸ்டீரியோவில் பாட்டு கேட்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டு புறமும் இரண்டு ஸ்பீக்கரை வச்சு ஒரே இணைப்பை பிரித்து ரெண்டு பக்கமும் இருக்கிற ஸ்பீக்கருக்கு கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டீரியோ வந்துருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுவும் மோனோ தான். அப்போது பாடல்கள் பதிவு செய்யப்படும் பொழுதே இரண்டு சரங்களாக பிரிக்கப்பட்டு எந்த புறம் எந்த இசைக்கருவி வர வேணும், எப்படியெல்லாம் மாறி மாறி ஒலிக்க வேணுங்கிற தீர்மானம் எடுத்து அதன்படி பதிவு செய்து அந்த பதிவை எடுத்துட்டு போய் ஒரு நல்ல ஸ்டீரியோ பிளேயரில் போட்டு பாட விட்டு இருபுறமும் இருக்கிற ஸ்பீக்கரில் சமமான ஒலி அளவை வச்சு நடுவில் உட்காந்து கேட்டிங்கன்னா சவுண்ட் ஸ்டேஜ்னு ஒன்று உருவாகும். இரு 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 அது என்னையா சவுண்ட் ஸ்டேஜ், அதுதானே கேட்குறீங்க? அதாவது இசைக்கருவிகள் நேரடியாக நம் காதுகளுக்கு வருவது போன்ற ஒரு உணர்வை தருவதற்காக இசையோடு அதில் இருக்கிற ஒவ்வொரு ஒலிக்கும் அகலம், ஆழம், உயரம், உருவம், இந்த நான்கும் சேர்த்து கொடுப்பது தான் இந்த சவுண்ட் ஸ்டேஜ்னு சொல்றது. இந்த நான்கு பண்புகளால் உயர் துல்லிய இசையை நம்ம கேட்டு உணர்ந்து தன்னை மறந்து இன்பத்தில் தெளித்திருப்பது தாங்க ஆடியோ பைல்னு அடிக்கடி நம்ம பேசுறது. நம்ம கேட்டலின்பத்தினுடைய நோக்கமே இசை கேட்பதன் முறைகளை புரிந்து கொண்டு இசையால் இன்புற்று இருப்பது எப்படிங்கிறத சொல்வதற்கான முயற்சி தானுங்களே. சரி, இசைக்கு இப்படி பல பண்புகளையும் சேர்த்து சொல்றதுனால என்ன பயன்னு கேட்டிங்கன்னா, இசையை அடுத்த பரிணாமத்தில் நம்ம உணர வேணும். அப்போதான் இப்போ பெரும்பாலும் நம்ம நாட்டில் மலிந்திருக்கக்கூடிய இசை போன்ற வியாபார நோக்கத்துக்காக விற்கப்படும் ஒலி இரைச்சலை தவிர்த்து நல் உயர் இசையை நம்ம கேட்க முடியும் இல்லைங்களா? இசையில் உள்ள திசை சார்ந்த தகவல்கள், அதாவது டைரக்ஷன் ஓரியன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நாம் கேட்கக்கூடிய இசைக்கு உயிரோட்டத்தை சேர்த்துதுங்க. நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு அந்த ஸ்டீரியோ இசையை கேட்கும்போது அது உங்களை அப்படியே இன்பத்தில் உங்களை திளைக்க வைக்கும். அதுக்கு சரியான எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2D 3Dன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு காட்சியை பார்க்கறதுக்கும் இரண்டு கண்களையும் திறந்து கொண்டு அந்த காட்சியை பார்ப்பதற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு தாங்க இந்த ஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடியது, அதாவது இடஞ்சார்ந்த தகவல். ஆக இரண்டு ஸ்பீக்கர்களில் பாடல் ஒலிக்க விடப்படும் பொழுது நீங்கள் அந்த இரண்டு ஸ்பீக்கர்களுக்கு முன்னாடி சம தொலைவில் அமர்ந்து இசையை கேட்குறீங்கன்னா நமக்கு முன்னாடி இரண்டு ஸ்பீக்கர்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடத்துல ஒரு முக்கோண வெளி உருவாகும் இல்லைங்களா? அந்த முக்கோண வெளியில ஒவ்வொரு இசைக்கருவியும் எந்தெந்த இடத்துல நமக்கு முன்னாடி ஒலிக்க வேண்டும் என்பது தாங்க சவுண்ட் பிளேஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடியது. இப்போ நாம ஒரு செயல்முறை விளக்கம், அதாவது ஒரு பிராக்டிக்கல் ஒன்னா பார்த்துருவோம். நம்ம ஏற்கனவே சொன்ன பண்புகளில் அகலம், ஆழம், உயரம், இந்த மூன்றை மட்டும் எடுத்துக்குவோம். இவற்றில் அகலம் என்பது எளிமையாக கொண்டு வந்து தர முடிவது தான். எப்படின்னா, ஒரே ஒரு ஸ்பீக்கரில் மட்டும் ஒலிக்க விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய திசையிலிருந்து தான் அந்த ஒலி வருதுன்னு நம்ம உணர முடியுது. இந்த பக்கம் திரும்பி பார்க்குறோம் சத்தம் வருதுன்னு. ஆக இடதுபுறம் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரில் ஒலிக்க விட்டிங்கன்னா இடதுபுறமும், வலதுபுறம் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரில் அந்த ஒலிக்க விட்டிங்கன்னா வலதுபுறமும் வர்றதை நீங்கள் கேட்க முடியும். இப்போ இதை கேளுங்களேன். உங்களுக்கு இசை வலப்புறம் வருதா? இப்போ இடப்புறம் வருதா? இப்போ ரெண்டு புறமும் சம அளவு ஒலிக்க விட்டோம்னா இரண்டு ஸ்பீக்கர்களுக்கு நடுவில் ஒலிக்கும்படியாக அந்த இசை தோன்றுது. இப்போ இதை கேளுங்களேன். இப்போ நடுவில் ஒரு ஸ்பீக்கர் நம்ம கிட்ட இல்லை, ஆனா இடம் வலமுள்ள இரண்டு ஸ்பீக்கர்களில் வரும் சம அளவு ஒலிக்க விடப்படும் இசை நம்ம கண்முன்னே நடுவில் வருவதாக உணரப்படுகிறது இல்லையா? இப்போ இடப்புறம் சிறிது குறைவாகவும் வலப்புறம் சிறிது அதிகமாகவும் வைத்தோம்னா இந்த நடுவில் நின்று ஒலிக்கக்கூடிய அந்த இசை கொஞ்சம் வலப்புறம் நகர்ந்து நின்று ஒலிக்கும். இடப்புறம் அதிகமாக ஒலிய வச்சிங்க அப்படின்னா அது அப்படியே இடப்புறம் நகர்ந்து நின்று ஒலிக்கும்.
ஆக இடமிருந்து வலமாக 2 ஸ்பீக்கர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அகலத்துல இசைக்கருவியினுடைய ஒலியை நிலைநிறுத்தி ஒலிக்க விடுவது ஸ்டீரியோவில் இயல்பாகவே எளிதுதான். ஆக சொன்ன 4 பண்புகள்ல அகலம்ங்கிற ஒரு பண்பை நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டோம். 2வது பண்புக்கு வருவோம். இது ஆழம், அதாவது டெப்த். ஒலிக்கும் ஸ்பீக்கருக்கும் கேட்பவருக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட இதைத்தான் நம்ம ஆழம்னு சொல்றோம். ஒலி அளவு அதிகமாக, அதாவது சத்தமாக வரக்கூடிய இசைக்கருவி நமக்கு அருகிலும், ஒலி அளவு குறைந்து வைக்கப்பட்டிருக்கும் இசைக்கருவி தொலைவில் இருப்பது போன்றும் ஒரு உணர்வை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஒலி அலைகளுக்கு அதிர்வெண், அதாவது ஃப்ரீக்வன்சி என்று ஒன்று உண்டல்லவா, அதுல குறைந்த அதிர்வெண்களாக இருக்கக்கூடிய ஒலி தொலைவிலும், அதிக அதிர்வெண் கொண்ட ஒலி அருகிலும் கேட்கும்படியாக அது இயற்கையாகவே அமையும். இப்போ எடுத்துக்காட்டாக சொன்னோம்னா, தொலைவிலிருந்து வரக்கூடிய ஒரு வண்டி அதனுடைய ஒலி குறைந்த அளவில் கேட்க ஆரம்பிக்குது. அந்த வண்டி அருகில் வர 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 சிறிதாக சிறிதாக அதிகரித்து அந்த ஒலி நம்ம வண்டி அருகில் வரும்போது அந்த ஒலி அளவு அதிகமாக ஓங்கி ஒலிக்குது. இப்போ விலகி செல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், குறைந்து கொண்டே போகும் அந்த ஒலி. இதனால ஒலியினுடைய வீச்சை, அதாவது லவுட்னஸை வச்சு, அதாவது அதை கூட்டியோ குறைத்தோ அருகிலோ அருகாமையிலோ எழக்கூடிய ஒலியாக நம்ம அதை காட்ட முடியும். இதற்கடுத்து 3வது பண்பான உயரம் தான் சிறிது கடினமான ஒண்ணுங்க. இதில் இருக்கக்கூடிய சிரமம் என்னன்னா, இருப்பதே 2 ஸ்பீக்கர், வலப்புறமும் இடதுபுறமும் இருக்கக்கூடிய 2 ஸ்பீக்கர்கள் நம்ம காதுகளுக்கு நேராக ஒலிக்க போகுது. அதுல எப்படி ஓர் ஒலியை உயரத்திலையும் இன்னொரு ஒலியை தாழ்ந்தும் கீழையும் கொண்டு வந்து காட்ட முடியும்? இதை புரிஞ்சுக்கணும்னா ஒலி அலையின் அமைப்பை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒலி அலைகள் இப்படித்தான் அதிர்வுகளாக காற்றுல பயணிக்கும். இதுல ஒரு முழு அலையானது நடுவில் ஆரம்பிச்சு, இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, ஒரு முழு முகடாக எழுந்து பிறகு கீழ் இறங்கி, அதன் பிறகு ஒரு முழு குழியாக இறங்கி மீண்டும் ஏறி துவங்கிய இடத்திலேயே வந்தடையும். இதுல அலை அதிர்வெண் என்பது ஒரு நொடி பொழுதில் எத்தனை முழு அதிர்வுகள் வந்தன என்பது, ஒரு முகடும் ஒரு குழியும். அலை நீளம் எனப்படுவது ஒரு அலை முகடும் ஒரு குழியும் இணைந்த முழு அதிர்வின் நீளம். அலைவு உயரம் எனப்படுவது ஒரு முகடின் உயரம் அல்லது ஒரு குழியின் ஆழம். அதிக அதிர்வெண் உடைய ஒலி அலை உயரமாக உணரப்படும். குறைந்த அதிர்வெண் கொண்ட ஒலி அலை தாழ, அதாவது கீழே உணரப்படும். இது மட்டுமல்லாமல் பெரும்பாலான ஸ்பீக்கர்களில் பார்த்தீங்கன்னா ட்வீட்டர்கள் எனப்படக்கூடிய சில் சில் என்ற சலங்கை போன்ற நுணுக்கமான ஒலிகளை உருவாக்கும் அதிக அதிர்வெண்களை வெளிப்படுத்தக்கூடிய சிறிய ஸ்பீக்கர்கள், ட்வீட்டர்கள் மேல் இருக்கும். மனித குரல்கள் உள்ளிட்ட இசைக்கருவிகள் உள்ளிட்ட இடைப்பட்ட அதிர்வெண்கள் கொண்ட ஒலிகளுக்கு மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர்கள் நடுவில் அமைஞ்சிருக்கும். மிக குறைந்த ஒலி அதிர்வெண்களை கொண்ட ஒலிகளான ட்ரம்முகள் போன்ற தாள இசைக்கருவிகள், அடிப்பு ஒலிகள் உமிழக்கூடிய ஊஃபர்கள் என்று சொல்வார்கள், இவையெல்லாம் கீழே அமைந்திருக்கும். இதன் மூலம் வேறுபட்ட உயரங்களில் ஒலியை நிலைநிறுத்த முடியுது. இப்படி விளக்கமான நுணுக்கமான ஒலிப்பிரிப்புகள் சிறப்பாக அமைக்கப்பட்டு பெரிய அகன்ற சவுண்ட் ஸ்டேஜினை உருவாக்கும். இந்த கட்டமைப்பில் இமேஜிங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மொத்த சவுண்ட் ஸ்டேஜில் ஒவ்வொரு இசைக்கருவியும் பாடகரும் நம் கண்முன்னே தோன்றாவிட்டாலும் கூட ஆங்காங்கு அவைகள் இருப்பதாக ஒலிக்கும் ஒலியே நம்மை உணர வைக்கும்படியாக ஒரு உருவம் நமக்கு கிடைக்கும். இந்த உருவம், அதாவது இந்த இமேஜிங் என்பது ஸ்டீரியோவினுடைய 4வது சிறப்பு பண்பு. இப்படியாக பல கோணங்களில் ஒலியை நிலைநிறுத்தும் வகையில் நம் கண்முன்னே ஒரு அகலமான இசை மேடையை நிலைநிறுத்த பல பரிணாமங்களில் அதனுடைய அமைப்பு இருக்க வேண்டும். அதாவது இசை பதிவு செய்யும் ஒலிப்பதிவு கூடத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு இசைக்கருவியும் உள்ளிடப்பட்டு
அந்த இசையோ பாடலோ பதிவு செய்யப்படும் முறை என்ன, பதிவு செய்யப்படும் ஊடகம் என்ன, இசைப்பதிவுகள் இசைத்தட்டுக்களாகவோ குறுவட்டுகளாகவோ அல்லது இந்த ஒலிப்பேழைகள் கேசட்டுகளாகவோ இணைய வழியாக யூடியூப், அமேசான் பிரைம், ஆப்பிள் மியூசிக் போன்ற ஸ்ட்ரீமிங் சேனல்கள் மூலமாகவோ வரும்போது அவற்றை நம்முடைய தரமான பிளேயர்கள், ஆம்பிளிஃபையர்கள் மற்றும் ஸ்பீக்கர்கள் வழியாக கேட்பது, மேலும் கேட்கும் அறையில் அவை அமைக்கப்பட்டிருக்கும் விதம், இது மட்டுமன்றி அறையில் ஒலி எதிரொலிக்காமல் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டமைப்பு, அக்கோஸ்டிக் என்று சொல்வார்கள், இவை உட்பட பல பரிணாமங்களை அடுக்குகளாக தாண்டி வந்து இயல்பான அதே சமயத்தில் துல்லியமாக இசை கேட்கும் வரை எல்லா ஒத்துழைப்பையும் அது பெறும்போதுதான் இசை கேட்டல் சிறப்பின் உச்சத்தை தொடுகிறது. ஆரம்பத்தில் 2 டிராக்குகளில் வெளிவந்த இந்த ஸ்டீரியோபோனிக் இசை இடையில் பல பரிணாமங்களை கண்டது. குறிப்பாக 2 டிராக்குகள் மட்டுமின்றி பல டிராக்குகளாகவும் வந்தது. அதாவது 5.1, 7.1, 9.1, டிடிஎஸ் அட்மாஸ், டிடிஎஸ் எக்ஸ் இப்படியெல்லாம் வந்தது. ஆனாலும் திரைப்படத்தின் ஒலிப்பதிவில் பல டிராக்குகளில் பல திசைகளில் ஒலியை சிதறவிட்டு அசத்தி கொண்டிருக்கும் இந்த பல பரிணாம ஒலி அமைப்பு இசையை பொறுத்தவரை, பாடல்களை பொறுத்தவரை இடம் வலம் என 2 டிராக்குகளில் தான் இன்னும் இனிமேலும் முழுமையாக ரசிக்கப்படக்கூடியது. இதற்கான காரணங்கள் இருக்கின்றன. ஸ்டீரியோன்னு சொல்லலாம், நம்ம 2 சேனல் தான் நம்ம பார்க்குறோம். இந்த இருமுக ஸ்டீரியோ இசை உலகில் எல்லோராலும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றா ஆயிடுச்சு. இசைப்பதிவு கூடங்கள், அதற்கான பதிவு கருவிகள், தொழில்நுட்பம் எல்லாமே 2 சேனல்களுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. பன்முக இசைன்னு சொல்லக்கூடியது இது வந்து காட்சிகளுக்கான சிறப்பு ஒலியாகத்தான் வருது. ஒவ்வொரு புதிய தொழில்நுட்பங்கள் ஒவ்வொன்றும் புதுசாக வரும்போது அந்த திரைப்படங்கள் வெளியாகும் நேரத்தில் வரக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த திரைப்படத்தை எடுக்கிறாங்க. அப்போ அந்த திரைப்படத்தை வெளியிடும் போது அந்த திரையரங்கம் அந்த தொழில்நுட்பத்துக்கு அந்த மாதிரி பெரிய பொருட்செலவில் மாற்றி அமைக்கப்படணும். நாமளும் பார்த்தீங்கன்னா திரைப்படத்துக்கு வந்து நுழைவுச்சீட்டை பதிவு பண்ணும்போது இந்த திரைப்படம் டிடிஎஸ் எக்ஸில் வந்திருக்கிறது, அட்மாஸில் வந்திருக்கிறது, அந்த தியேட்டர் அந்த திரையரங்கம் அதுக்கு மாற்றி அமைக்கப்பட்டு விட்டதா அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திரைப்படமே பார்க்க போகிறோம். அப்போ அடுத்த திரைப்படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற ஒரு தொழில்நுட்பத்தில் மாற்றப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதனுடைய ஸ்பீக்கர்கள் எல்லாம் இடம் மாற்றி வைக்கணும். அந்த அமைப்பு தொடர்ந்து அதே மாதிரி வச்சிருக்க முடியாது, கருவிகளும் மாறி போயிடும். அப்போது இசைக்கு வந்து அது பொருந்தாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டுகள் கடந்தும் இசையானது தொடர்ந்து ஒலிக்கப்படுபவை. நம்ம பாருங்கள், வாழ்க்கையில் இசையை வந்து பயணிக்கும் போது கேட்குறோம், பணியில் இருக்கும்போது கேட்குறோம், சாப்பிடும்போது கேட்குறோம், சமைக்கிற போது கேட்குறோம். ஸோ எல்லா நிகழ்வுகளிலுமே இசை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இப்போது இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இணையத்தில் வந்து எனக்கு இளையராஜா, ஏஆர் ரகுமான், சிற்பி, தேவா இவர்களுடைய அழகான அந்த ஸ்டீரியோ இசை பாடல்களை டிடிஎஸ்ல பதிவு பண்ணி கொடுங்க என்று கேட்கக்கூடிய ஆர்வலர்களை குறி வச்சு ஒருவர் வந்து இந்த சவுண்ட் ப்ராசஸிங் செய்து ஒரு 2 சேனல் இசையை எடுத்து அது ஏதோ ஸ்பெஷல் எஃபெக்ட் எல்லாம் கொடுத்து 2 பக்கமும் 4-5 பக்கமாக பிரித்து அந்த ஒரு சிறிய நினைவகங்களை பதிவு பண்ணி பல்லாயிரம் ரூபாய்க்கு விற்று காசு பண்ணிட்டு இருந்தார். இவர்களின் ஸ்டீரியோவில் பதிவு செய்த அந்த அழகான பாடல்களை மாற்றி கேட்டால் எவ்வளவு கொடூரமாக இருக்குன்னு பாருங்களேன். அந்த டிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு அந்தந்த ஸ்பீக்கரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி நீங்கள் பாட்டை மாற்றி போட்டு கேட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. அது அறியாமையினுடைய உச்சம். சரி, அதை விடுங்க. இனிமே தெளிவாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மேற்சொன்னது போல அகலம், ஆழம், உயரம், உருவம் எல்லாவற்றையும் இந்த ஸ்டீரியோவால் தந்துவிட முடிகிறது. இது தவிர இன்னும் பல கோணங்களில் பார்த்தாலும் 2 முனை ஸ்டீரியோ அசைக்கவே முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. அப்போ இடது வலது என அமைந்திருக்கும் இந்த 2 ஸ்பீக்கர்களின் மூலமாக உண்மையான ஸ்டீரியோவாக இசை நடுவில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறது. அது தரும் ஒலிகளும் இசைக்கப்படும் விதமும் இசைக்காக அந்த பயன்படுத்தக்கூடிய கருவிகளும் அது அமைக்கப்பட்ட விதமும் பாடும் காந்த குரல்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம உல்லாசத்தின் உச்சிக்கே கொண்டு செல்லும் இசையைத்தான் நம்ம உயர் இசை என்று அழைக்கிறோம். ஆடியோ ஃபைல் என்று நம்ம ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது. அதற்கு நாம் சரியான பிளேயர்கள், கருவிகள், சூழ்நிலை எல்லாம் சிரத்தையோடு அமைத்து கொண்டு அமர்ந்து கண்களை மூடி கேட்டால் அதுதான் இன்பம்.
தனி இன்பம். நுட்பமாக பார்த்து கட்டமைக்க வேண்டியது பற்றிய இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டா, இடம் வலம் இருக்கும் ஸ்பீக்கர்களை மாற்றி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் லெஃப்ட் ரைட் சேனலை மாற்றி வச்சுட்டீங்க. அல்லது ஒரு ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய இந்த 2 கேபிள் ஒயர்கள் போகும். அந்த ப்ளஸ் மைனஸ், அந்த பொலாரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளஸ்ஸை மைனஸ்லேயும் மைனஸை ப்ளஸ்லேயும் ஸ்பீக்கர்லேயோ ஆம்பிளிஃபையர்லையோ மாற்றி இணைச்சிட்டிங்க அப்படின்னா, இமேஜிங் என்று சொல்லக்கூடிய நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஒலி உருவம் எங்கெங்கே எந்தெந்த கருவி வர வேண்டும் அந்த அமைப்பு சரியாக வராது. நாமளும் அப்படியே கேட்டுகிட்டே இருப்போம் தெரியாமல். இதெல்லாம் எது சரி எது தவறுன்னு நம்ம போக போக நிறைய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.